ஹாய் ஹலோ ஹால் நம்ம மைசூர் விளாக் தான் பார்த்துட்ருக்கோம். சாமுண்டீஸ்வரி டெம்பிள் பார்த்து முடிச்ச கையோட கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா சாண்ட் மியூசியம் இருந்துச்சு. இங்கே பர் பர்சனுக்கு 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. வாவ் அப்படின்னு தான் இருந்துச்சு. உள்ளே போகும்போது சாமுண்டீஸ்வரி ஸ்டாச்சு, குபேர ஸ்டாச்சு, மைசூர் மகாராஜாவோட படை வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாகவே வந்து சாண்ட்லேயே வந்து ஸ்டாச்சுவாக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எகிப்தோட கலாச்சாரம் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ட்ரைப்ஸ் நிறையா ட்ரைப்ஸோட கலாச்சாரத்தை வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் செய்ய எவ்வளோ டைம் எடுத்திருக்கும், எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கும் போதே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சீ தீம் பண்ணியிருந்தாங்க. சீயில் இருக்கிற மாதிரியே ஃபுல்லாகவே எல்லாம் மைனூட்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்பான்ச் எல்லாம் கூட ரொம்ப மைனூட்டாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்னியோட எல்லா கார்ட்டூன்ஸுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பசங்க அதை பார்த்தோன்னே ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொன்றையும் பேர் சொல்லி சொல்லி ரொம்பவே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே நிறைய ஷாப்ஸும் இருந்துச்சு. பசங்களுக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்தோம். வெளியில் பார்த்திங்கன்னா மைசூர் சில்க் சாரீஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. அது வந்து கவர்மெண்ட்டோட கடைன்னு சொன்னாங்க. வந்து பாருங்கன்னு தான் சொன்னாங்க. சரி சும்மா போய் பார்க்கலான்ட்டு போனோம். அப்புறம் சாரீஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான். டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. பார்த்த வரைக்கும் வாவ் வாவ் வாவ், இது தவிர வேறு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. க்ளீனான சிட்டின்னு சொல்லலாம். ரொம்ப ஜென்யூனான சிட்டி. எல்லாருமே ரொம்பவுமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் இது தான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் மைசூர் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலில் கண்டிப்பாக ஸ்டே பண்ணுங்கள். ரியலி ஒர்த்து. அங்கேயே மதியம் டிஃபன் லன்ச் முடித்தோம். லன்ச் முடிச்சுட்டு ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. பசங்க வந்து ஸ்லீப் பண்ணுறதுக்காக வந்து கார்லேயே ஏர்பேக் வந்து ஃபில் பண்ணிவிட்டு பசங்களுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பசங்களும் வந்து தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, படுத்துட்டாங்க. அங்கேருந்து கார் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மைசூர் டு தமிழ்நாடு வந்து கார் புறப்பட்டாச்சு. வர வழி எல்லாமே வந்து ஃபுல் ரெயின் தான். பார்த்து பத்திரமா வரணும் அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு. ஹஸ்பண்டுமே நல்லா ட்ரைவ் பண்ணாங்க. எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு லாரி வேறு கவுந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. ஆனால் அந்த ஹில்லை வந்து ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். புதுசாக ஓட்டுறவங்க கொஞ்சம் தடுமாடுவாங்க. அந்த காட்சி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மலைச்சாரலோட இளையராஜா சாங் கேட்டுட்டு அந்த ட்ரிப்பு வந்து ஃபுல்ஃபில் ஆச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோதாங்க, திருப்பூர் ரீச் ஆயாச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது மைசூர் போகணுன்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். தேங்க்யூ.